ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம தமிழக அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் பள்ளி மாணவ மாணவியர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தங்கி வந்து ஹாஸ்டல்ல ஃப்ரீயாவே வந்து ஸ்டே பண்ணி ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்து ஆன்லைன்ல வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்படி வந்து ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் பண்றது, நீங்க ஏற்கனவே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பிளஸ் அக்கமடேஷனோட உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரைனிங் வந்து கொடுத்து உங்களுக்கு போட்டிகள் வந்து கலந்து கொள்வதற்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து நம்ம தமிழக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்கீம் அப்படிங்கறத லான்ச் பண்ணிருக்காங்க. அதுலயே மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, செய்தி வெளியீடு 18/4/2025 இந்த டேட்ல வந்து இந்த ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் விளையாட்டு துறையில் சாதனை படைப்பதற்கு ஏற்ப அறிவியல் பூர்வமாக விளையாட்டு பயிற்சி மற்றும் தங்குமிட வசதி மற்றும் உணவுடன் கூடிய விளையாட்டு விடுதிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கீழ் 28 இடங்களில் வந்து செயல்பட்டு வருகிறது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 18/4/2025 முதல் இந்த வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விளையாட்டில் விடுதியில் சேர விருப்பமுள்ள 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் ஆன்லைன் மூலம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து பதிவு ஏற்றம் செய்வத கடைசி நாள் அப்படிங்கிறது அடுத்த மாசம் 5ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல ஹாஸ்டல் தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் மட்டுமே வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. மேலும் தகவல்களுக்கு ஆடுகள தகவல் தொடர்பு மையம் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் நம்பரும் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்டு வந்து தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. விளையாட்டு விடுதியில் சேர விரும்பும் மாணவ மாணவியருக்கான மாநில அளவிலான தேர்வு போட்டி வருகிற 7/5/2025 அன்று காலை 7 மணி முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஆண்களுக்கும் 8/5/2025 அன்று காலை 7 மணி அளவில் வந்து பெண்களுக்கும் வந்து நடைபெற உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இதற்கான குறுஞ்செய்தி எல்லாமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக உரிய நபர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து கொடுத்திருக்காங்க. எந்தெந்த லொகேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அந்த போட்டி விளையாட்டுக்கு உண்டான அந்த வேன்யூ டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துலலாம் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கலந்து கொள்ள முடியும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா, இதான் வந்து இந்த ஒரு அப்டேட் நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த தகுதியில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அது யார் யார் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. தனிநபர்கள், குழு விளையாட்டு போட்டிகளில் விண்ணப்பிப்பவர்கள், மாநில மாவட்ட அளவிலான குடியரசு பாரதியார் தின விளையாட்டு போட்டிகள், அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு கழகங்கள் நடத்தும் போட்டிகளில் முதல் 3 இடங்கள் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. அல்லது தமிழ்நாடு அணியில் தேர்வு செய்யப்பட்டு தேசிய விளையாட்டு சாம்பியன்கள் இந்திய பள்ளி விளையாட்டு கூட்டமைப்பு அதாவது SGFI சொல்லுவோம். இந்த கேட்டகரியில நீங்க வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தகுதி பெற்றவர்கள் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க. சரிங்களா, சோ இந்த கேட்டகரியில நீங்க வாரீங்க அப்படின்னா தாராளமாக என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. சோ இந்த இடத்துல அப்ளை ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நீங்க வந்து அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு அப்ளிகேஷன் வரும். நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜெண்டர் நீங்க மேலா ஃபீமேலான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேலா ஃபீமேல் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா கொடுங்க. உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு அதை கரெக்டா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுங்க. இமெயில் ஐடி வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபாதர் நேம் அப்படின்னா மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி 2025 ஜூனில் சேர விரும்பும் பள்ளி வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க 7th 8th 9th 10th 11th சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா, 10th கொடுக்கல, 7th இருந்து 11th வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். சரிங்களா, ஆதார் கார்டு நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர விரும்பும் விளையாட்டு நீங்க என்ன போட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் நேமை நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிக்கோங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க எந்த சிட்டியோ அந்த சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட பின்கோட என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கைட்லைன்ஸ் பத்தி நீங்க வந்து ஃபுல்லா படிக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபுல்லா வந்து படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆன்லைன்ல இருந்து அப்ளிகேஷன் வந்து பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா,
இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அப்டேட் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே ஒன்ஸ் வந்து டிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்க அப்ளிகேஷன் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அப்டேட்மே இன்டிமேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதாங்க வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.